பையா வண்டி இதெல்லாம் முன்னையான ஸ்டாண்ட் இல்லாம ஏறணும்னா அந்த பக்கம் விழுந்துரும். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான போலீஸ் இருக்காங்க. இந்த கண்ணாடி அவ்வளவுதான். அப்படியா? நாங்க பங்களாதேஷ்குள்ள போறோம். போட்டு ஏதோ எல்லாம் மிலிட்டரியா தான் இருக்குது. சார் கோ சைடு மக்கள் எல்லாமே பங்களாதேஷ் மக்கள் தான். மிலிட்டரியில இருந்து எங்க கூட சப்போர்ட்டுக்கு வந்து அவங்களே போட்டோ எடுத்து கொடுத்து வீடியோ எடுத்து கொடுத்து எங்க கூட நிக்கிறாங்க. இங்க இருந்து தாக்கா 503 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அங்க ஒரு பில்லரும் கொடுத்துருக்காங்க. அந்த பில்லர்ல 2 பேருமே இப்போ நாங்க போய் போட்டோ எடுத்தோம். அந்த இடத்து நாங்க லடாக்ல சுத்துறதுனால மிலிட்டரி ஏரியாவில போட்டோ வீடியோ எடுக்க மாட்டோம். அது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்றது. ஏகச்சின்னு ஏன் போட்டிருக்கு அப்படின்னு ஆசியன் ஹைவே வாய்ப்பு. இந்த பக்தோக்ராவில் வந்து ஏடிஎம்ல காசு எடுத்துக்கிட்டேன். இந்த கேஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் கடைசியா கேஷை கையாண்டது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. வீட்டுல இருந்து கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு நம்ம ராஞ்சி வரும்போதே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்குமே நான் வந்து காசு எடுக்கல, காசை கேஷாவே வைக்கல. ஆன்லைன் பேமெண்ட்டும் ஒண்ணுமே இல்லை நம்மகிட்ட. நேபாளில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வேலை செய்யல. செந்திலன்னு தான் பண்ணாப்ல. எப்பா வண்டி எடுக்கணும்ப்பா, கொஞ்சம் நவுடு பையா வண்டி. தலைவன் தள்ளவும் முன்னையான ஓ ப்ரோ போயிட்டான். பட் ஏக்தம் ஒத்த ஆளா இம்புட்டு பெரிய வண்டி. ஆமா தள்ளி ஸ்டார்ட் இது பண்றதுக்குள்ள பெரும்பாடுங்க. ஏறும்போது வெறும்னே வண்டியை ஸ்டாண்ட் இல்லாம ஏறணும்னா அந்த பக்கம் விழுந்துரும். ஏன்னா மொத்த வெயிட்டு நம்ம எங்க பேலன்ஸ் பண்றது தெரியாது. அதாவது ஸ்டாண்டு போட்டு ஏறினா தான் இந்த வண்டி செட் ஆகும். இப்போ செந்திலனோட ஹெல்மெட் இதுல இருக்கு. இங்க வந்து டபுளும் 2 பேரும் ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடலன்னா ஃபைனு. அதுவும் தெருவுக்கு தெரு போலீஸ் இருக்கான். சிக்னல் சொல்லலைங்க, நாங்கள் சொல்றது நல்லா விளங்கிடுங்க. தெருவுக்கு தெரு போலீஸ். ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவுக்குமே போலீஸ் இருப்பாங்க. இங்க வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் போலீஸ் எண்ணிக்கை அதிகம். லட்சக்கணக்கான போலீஸ் இருக்காங்க. அதனால கொஞ்சம் உஷாரா போனா அது ரூல்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ ஹெல்மெட் இல்லாம போனா லோக்கல் வேலை வேணா தப்பிக்கலாம், நம்ம தப்பிக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. இந்த கண்ணாடி பத்தி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த கண்ணாடி அவ்வளோதான். அதுக்கு அவ்வளோதான். காலம் முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு. இதை வந்து சரி பண்ணவே முடியாது. நம்ம இப்படி சரியாக வச்சுருந்தானா விழுந்துருது. ஸோ அட்வென்ச்சர் மிரர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வர்றதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்துருச்சு. சென்னையில் இருக்கு, வாங்கி மாட்டணும். சென்னைக்கு ரிட்டர்ன் போகும்போது அட்வென்ச்சர் மிரர் வாங்கி மாட்டிடும். அது வரைக்கும் இது வெக்கப்பட்ட புள்ள கவுந்து கிடந்த மாதிரி கவுந்து தான் கிடக்கும். அப்படியா? 0 பாயிண்ட்ல போட்டோ எடுக்கலாம். ஓகே ஓகே, நான் வந்துட்டேன். செந்திலன்ட்ட ஹெல்மெட்டை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இங்க நாங்க பங்களாதேஷ்குள்ள போறோம். பூட்டான் பிளான் போட்டிருந்தேன். பூட்டான் வேண்டாம், அது கேவலமா இருக்கும், நம்ம பங்களாதேஷ் போவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாப்ல. என்னென்னு கேட்டா பங்களாதேஷ் பார்டர் இதுல தானே இருக்கு, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால போகிறோம். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டுக்கிடுவோம். பங்களாதேஷ் பார்டர் வரைக்கும் அந்த 0 பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் விடுவாங்க. அது கூகுளில் பார்த்து செக் பண்ணி வச்சுருக்காப்புல. அது வரைக்கும் போயிட்டு வந்துடும். பெட்ரோல் போடணுன்னாப்புல. எனக்குலாம் பெட்ரோல் தேவையில்லை. இன்னைக்கு நைட்டு கூட போட்டுக்கலாம், இல்லை நாளைக்கு காலையில் ரைடு கிளம்பும்போது போட்டுக்கலாம். வெயிலாக இருக்குது, சரி வெயிலுங்க. ஆனால் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டயர்டு மட்டும் ஆகும். ஆனால் இதுனா சுத்தமாக வண்டியே ஓட்ட முடியாது, அதான் பிரச்சனை. கரண்டா கல்லாரி AH02 வந்து முடிகிற இடம். தேங்க்யூ விசிட் அகைன்னு போட்டிருக்கு. அது 0 பாயிண்ட்னு ஒன்று உண்டா, அது எங்கே போய் பார்க்கணும் என்னென்னு ஒன்றும் புரியல, தெரியலை. பார்க்க முடியாதோ, எல்லாம் மிலிட்ரியாக தான் இருக்குது, வண்டியில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ விசிட் அகைன் அப்படின்னு போட்டிருக்கு. போலாமா सर? वी कैन को फोटो उधर है உள்ள போச்சலாம் போலான்றாரு. பரவாயில்ல, கேட்டுட்டு போகணும். அப்புறம் திருப்பி உள்ள போயிட்டா அவனை யார் உள்ள வர சொன்னது அப்படின்னு கேட்பாங்களா. இங்க ஒரு கேட் இருக்கு, அங்க ஒரு கேட் இருக்கு, அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு போச்சு. சைடு கடி வாக்கிங் ஒன்லி. ஓகே, இதோட உள்ள போகக்கூடாது. அங்கே விடணுமா? சைடில் விட்டுட்டு நடந்து போகணுமா?
இதில் விட்டுட்டு நடந்தான் போகணுமா அங்கே ஃபோட்டோ எடுக்க இல்லை 0 பாயிண்ட். ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே கானாவும் இல்லை போல இருக்கு. பிஎஸ்எஃப் இருக்காங்க. சாப்பிட்றக்கா என்னது வேணும் சாப்பிட்றக்கா? ஓகே கைஸ், பங்களாதேஷ் பின்னாடி தெரியுற மக்கள் எல்லாமே பங்களாதேஷி மக்கள் தான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து கரெக்டா இன்டர்நேஷனல் எல்ஓசியில இருக்கிறோம். அதுல 0 பாயிண்ட் என்ற இடத்துல இருக்கிறோம். அவங்க நம்ம எப்படி அட்டாரி பார்டர்ல நம்ம வாகா பார்டர் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு டெரஸ் மாதிரி போட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும்ல, இந்த கொடி இறக்குற ஈவெண்ட், அது இங்கேயுமே நடக்குமா? ஆனா நம்ம மக்கள் அதிகமா இல்ல, அவங்க மக்கள் அவங்களுக்கு இந்த செட்டு போட்டு 0 டிகிரி மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர். இது வந்து நம்ம சிலிகுரிக்கு பக்கத்துல இருக்குது. அதனால இது ஈஸியா அட்டெண்ட் பண்ணா, நாங்க சவுத் இந்தியாவில இருந்து வர்றோம் அப்படிங்கறதுனால நம்ம மிலிட்டரியில இருந்து எங்க கூட சப்போர்ட்டுக்கு வந்து அவங்களே போட்டோ எடுத்து கொடுத்து வீடியோ எடுத்து கொடுத்து எங்க கூட நிக்கிறாங்க. இங்க மக்கள் பெருசா இன்னைக்கு வரல, ஒருவேளை அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியாவில இருந்து இங்க வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு அலோவ் பண்றது இல்ல. ஆனா வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்து எல்லாருமே நிறைய மக்கள் வந்து இது பண்றாங்க. சூப்பர். நான் வந்து பங்களாதேஷ் பார்டர் போயிருக்கேன். எங்கன்னா நம்மளோட மேகாலயாவில இருந்து வர்ற பங்களாதேஷ் பார்டர் போயிருக்கிறேன். இங்க வந்து சிலிகுரியில இது வரைக்கும் நான் இந்த வழியா 2-3 தடவை கிராஸ் பண்ணிருக்கேன். பட் இந்த பார்டர் எனக்கு தெரியாது, இந்த தடவை தான் தெரிஞ்சது. உங்களுக்காக அதை ஸ்பெஷலா வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். இதுல இருந்து தாக்கா 503 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இங்க இருந்து தாக்கா, அதாவது பங்களாதேஷோட தலைநகரத்துக்கு 503 கிலோமீட்டர். இங்க இந்த வழியா முதல்ல வண்டி போயிட்டு இருந்துச்சு, பட் இப்போ இந்த வழியா போகல, வேற வழியா போயிட்டு இருக்கு. அவங்களோட சரக்கு அங்க இருந்து சரக்கு வர்றதும் சரி, இங்க இருந்து சரக்கு போறதும் சரி நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்து அதுக்கு வேற ரூட் இருக்கு. இப்போ இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பார்டர் மாதிரி போட்டிருக்காங்க. அங்க ஒரு பில்லரும் கொடுத்துருக்காங்க. அந்த பில்லர்ல 2 பேருமே, இப்போ நாங்க போய் போட்டோ எடுத்தோம் அந்த இடத்துல, இப்போ பங்களாதேஷி பீப்புள்ஸ் அங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள விசில் அடிச்சு அங்கிட்டு போயா அப்படின்ட்டாங்க, இந்தியாவுக்குள்ள போகாத அப்படின்ட்டு. சூப்பர், ரொம்ப நன்றி. இந்த பக்கம் ஃபுல்லாவே இந்தியா பார்டரு, இந்தியாவோட ஷெட்டு போட்டு இங்க வந்து அந்த ஈவெண்ட் நடக்கும்போது, பிளாக் இது பண்ற ஈவெண்ட் நடக்கும்போது ஆளு வருவாங்க போல இருக்கு. அப்படியே நமக்கு பங்களாதேஷ், பாய் பங்களாதேஷ், பாய் 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 பாய், அங்க இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், பார்த்துட்டு வந்துட்டோம். இங்க இருந்து கிளம்புறோம். ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான இருக்கு. நம்ம வில் டேக் இட். ஓகே ஓகே, ரொம்ப கைண்டியான ஒரு பிஎஸ்எஃப் ஃபோர்ஸுங்க. அதாவது இங்க நம்ம மிலிட்டரி, நம்ம இந்தியா மிலிட்டரியில வந்து எந்த போட்டோவும் எடுக்க கூடாது இல்லையா. ஆனா அவர் வந்து நமக்கு அது சுதாகர் யாதவ்னு ஒரு மிலிட்டரி பிஎஸ்எஃப் காரர் ஒருத்தர் எங்களை கூட்டிட்டு போனதான் அவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லா போட்டோவும் எடுத்து கொடுக்குறாரு. ஏதோ இங்க போட்டோ எடுங்க அப்படின்றாரு. இந்த இடத்துல நாங்க வந்து நான் சொன்னோம், நாங்கள் லடாக்லாம் சுற்றுறதுனால இங்கே வந்து மிலிட்ரி ஏரியாவில் ஃபோட்டோ வீடியோ எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இல்லை பரவாயில்ல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டியிருக்கிறாரு. இதான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடைய அந்த ஒரு இது பெரிய இது போட்டு வச்சிருக்கு. இதில் தான் இங்கே வந்து பங்களாதேஷுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது. சூப்பர்ல, ஃபுல்பாரி, அது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபுல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நிறைய நம்ம தேசிய கொடி அங்கே இல்லை, இதில் இப்போதைக்கு ஏற்றலை, பெரிய கொடியா ஏற்றி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல எல்லாம். சூப்பர். இது வந்து இப்போ என்னன்னா நம்ம ஈத் அந்த ரம்ஜான் நடந்ததுனால அங்க ட்ரேடிங் நடக்காதான். அங்க பங்களாதேஷ்ல எல்லாமே லீவ்ல இருக்குது. அதனால லாரி எதுவுமே இப்போதைக்கு போகல. இங்க வந்து லாரி போக்குவரத்துக்கு ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து லாரிகள் எல்லாம் உள்ள போகும். அங்க இருந்து வர்ற லாரி இங்க வரும், நேபாள் போறது எல்லாமே வரும். இந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா NH02 கிடையாதுங்க, AH202. அது AHன்னு ஏன் போட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா ஆசியன் ஹைவே இது. இது வந்து ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமான ஹைவே கிடையாது. ஒரு 4-5 நாட்டுக்கு, ஆசியாவில் உள்ள எல்லாருக்கும் சொந்தமான நோடு. அதனாலதான் AH02 சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு விளக்கமா அவர் சொன்னாரு. நமக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சூப்பர்ல. அப்படியே இங்க இருந்து நாங்க கிளம்புறோம். எங்க கிளம்புறோம்னா பூட்டான் பார்டருக்கு போறோம். இங்க இருந்து ஜெய்கான் கிட்டத்தட்ட 120-140 கிலோமீட்டர் வரும். ஜெய்கான் பார்டருக்கு போக போறோம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுறேன். எங்க கூட வந்த ரைடர் பாய் வந்து ஃபுல்லாவே கிட்டத்தட்ட அவரும் ஒரு 4000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போறாரு. ஓட்டி இப்போ வந்து சிலிகுரில இருந்து கிளம்பிட்டாங்க. அதுதான் இந்த வீடியோல போட்டிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டர் போட்டிருப்போம். வித்தியாசமா இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம டிராவல் பண்ற நிறைய இடங்களை நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் கொஞ்சம் பாக்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படி இப்படிங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நம்ம பூட்டானுக்கு போற அந்த வீடியோல சந்திக்கிறேன் உங்களை. ஓகே, பாய்.